ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பாபா இன்னும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். என் வார்த்தைகள் முடிவதில்லை. ஏனென்றால் உன் மீதான என் பிரியம் எல்லையற்றது. என் அன்பெனும் கடலில் உன்னை நனைய வைக்கவே நான் மீண்டும் மீண்டும் பேசுகிறேன். நீ பல நேரங்களில் பாபா, நான் நினைப்பது ஏன் நடப்பதே இல்லை, இவ்வளவு உருகி வேண்டுகிறேன், என் குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று ஏங்குகிறாய் என் அன்பு தங்கமே. ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு எது எப்பொழுது தேவை என்பதை மிக சரியாக அறிவாள். குழந்தைக்கு பசிக்கும் முன்பே உணவூட்டும் தாய் நான். உனக்கு எது நல்லது, எது தீமையானது என்பது எனக்கு தெரியும். உனக்கு தீமை விளைவிக்கும் ஒன்றை நீ எவ்வளவு அழுது கேட்டாலும் அதை உன்னிடம் தராமல் தடுப்பது என் கடமை அல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், உன் விருப்பத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. அமைதியாக இரு. உனக்கு சேர வேண்டிய நன்மைகள் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் மனக்கலக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. இந்த உலகத்தில் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றோ, உன்னை புரிந்து கொள்ள ஆள் இல்லை என்றோ ஒருபோதும் தனிமையில் வாடக்கூடாது. சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாறலாம், அவர்களின் அன்பின் சுயநலம் இருக்கலாம். ஆனால் உன் பாபாவின் அன்பு எந்த நிபந்தனையும் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும், என்ன தவறு செய்தாலும் நீ என்னுடைய அன்பு பிள்ளை. உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி என் மார்போடு அணைத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நான் தயாராக இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதையெல்லாம் உன்னுடைய அகங்காரத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு என்னிடம் முழுமையாக சரணடைவது மட்டும்தான். வாழ்க்கையில் வரும் சோதனைகளை கண்டு நீ பயப்படாதே. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போதுதான் அது அழகான சிலையாக மாறுகிறது. இப்போது உனக்கு ஏற்படும் வலிகளும் சோதனைகளும் உன்னை உன்னதமான மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் நான் கொடுக்கும் பயிற்சிகள். இந்த சோதனை காலம் நிரந்தரமானது அல்ல, இதுவும் கடந்து போகும். விடியலுக்கு முந்தைய இரவுதான் மிகவும் இருட்டாக இருக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரப்போகிறது. அந்த ஒளியின் உன் துன்பங்கள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். என் அன்பு தங்கமே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீ எப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் அருகில் நான் வந்து விடுகிறேன். சாய் சாய் என்று நீ கூப்பிடும் மெல்லிய குரல் என் இதயத்தை தொடுகிறது. நீ ஆபத்தில் இருக்கும்போது உனக்கு தெரியாமலே உன்னை காக்கும் கவசமாக நான் மாறுகிறேன். எத்தனையோ விபத்துகளில் இருந்தும் பெரிய போராட்டத்தில் இருந்தும் உன்னை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். அதை நீ உணரும் நாள் வரும். பிற உயிர்களிடத்தில் நீ காட்டும் கருணைதான் எனக்கு நீ செய்யும் ஆக சிறந்த பூஜை. பசியால் வாடும் ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு ஜீவனுக்கோ நீ தரும் ஒரு கைப்பிடி அளவு உணவு நேரடியாக என் வயிற்றில் நிரப்புகிறது. இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.